பேப்ளேட் பேப்ளேட் இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா பார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் பேப்ளேட் பேப்ளேட் கறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை பேப்ளேட்ல கென்டாவும் அவரோட நண்பர்களும் இன்னும் சிறந்த பேப்ளேடர்ஸா மாறினாங்க. அதுக்கு காரணம் அவர்களுடைய புது நண்பன் ஜிங்கா ஹானே. ஆனா பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. பென்கே அப்புறம் பேசன்டஸ் உருவத்துல பென்கே அவனுடைய புது பேப்ளேடான டார்க் புல் மூலமா ஜிங்காவுக்கு சவால் விட்டான். ஜிங்காவும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டா. அவங்களுக்கான போட்டி ஒரு வேர் ஹவுஸ்ல நடந்துச்சு. பென்கே ரொம்ப கொடூரமா தாக்க ஆரம்பிச்சான். ஆனா ஜிங்கா அவனுக்கு விட்டு கொடுக்கறதா இல்ல. பெகசஸும் டார்க் புல்லும் மோதிக்கிச்சு. சரியான போட்டியாளர்கள், சரியான சவாலா இருந்துச்சு. ஜிங்கா போட்டி போட்டான். ஆனா அவனுக்கு தெரியுது வெறும் ஆரம்பம் தான். Vengeful Dasher! என் கைகள் காளைய மாதிரி வலுவானது. எவ்வளவு சோதனை வந்தாலும் அதுக்கு பின்வாங்க தெரியாது. ஐயோ, அங்க ரொம்ப கடினமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நெத்தி அடி சொல்லி அடி. என்ன ஆனாலும் சரி, கையோக்காக நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். ஆயிரம் வாட்டி ஆனாலும் நெத்தி அடி சொல்லி அடி. One, two, five, four. இன்னும் வேணும் more. Right, left, right, left, right, left, right, left, right, left. நண்டுகளா? tuneworldchannel.blogspot.com Mad Gasher? என்ன நண்டு கடிச்ச மாதிரி இருக்கா? என் பேவோட மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிடுச்சா? எந்த எப்படி போகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே இங்கதான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மெடக்கோ இன்னைக்கு பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இந்த டவுன்லயே அவதானே பெஸ்ட். என்னங்க பசங்களா, உங்க பேஸ பத்திரமா பாத்துக்கணும். ஓகே, நீங்க பேஸ கரெக்டா யூஸ் பண்ணா அதுவும் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா நடந்துக்கோ. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, அடுத்த கஸ்டமர் யாரு? ஹே பசங்களா, என்னாச்சு? பாரு பாரு இத பாரு. என்ன கொடுமை இது? உங்க பேஸ்க்கு என்ன ஆச்சு? பயமுத்திர மாதிரி அவன் தான். உங்க பே எப்படி பொடி பொடியா ஆக்குறேன்னு பாருங்கன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டான். என் பேவால சமாளிக்க கூட முடியல. எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். இதை என்னால மறைக்கவே முடியாது. ஹலோ மடக்கா, போகாத நில்லு. நம்ம இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போய் தேடலாம். தனியாவா? இங்க பாருங்க, நீங்க அவனை பாத்தீங்கன்னா என்ன கூப்பிடுங்க. ஓகே, நீங்களா தனியா போய் மோதிராதீங்க. ஓகே ஓகே. ஒரு பேயை தோல் தோல் ஆக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான விஷயம். இத பாக்கும்போது உடம்புல நண்டு ஊறுற மாதிரி இல்ல? என்ன சொல்ற? நெத்தியடி சொல்லியடி.
நான் தோத்துட்டேன். அதான் தெரியுதே. ஆனா எனக்கு இன்னும் பத்தல. கோ மேட் கேஷர். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நசுக்குறேன். ஆனா சண்டை தான் முடிஞ்சிடுச்சுல்ல. ஆமா கரெக்ட். இது நியாயமே கிடையாது. இப்போ ஒரு அற்புதமான முடிவு கொடுக்கலாமா? நசுங்கிடுச்சா? இது மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். சரி, அடுத்து யாரு என் கூட மோத போறா? நண்டு பயல, நீயா மோத போற? சரி குட்டி நண்டு பையா, நீயாவது? நிறுத்து. என்ன? ஏன்டா இன்னொரு வாட்டி என் நண்பர்கள் கிட்ட மோதணும்னு நினைக்காத. ஓ பிரமாதம். அதனாலதான் என்ன எதிர்க்கிறதுக்கு நீ வந்திருக்கியா? நீங்க தனியா போய் அவன் கூட சண்டை போடாதீங்க. ஆமா, நான் உன்கிட்ட மோததான் வந்திருக்கேன். 3, 2, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. அடிச்சு தூக்குடா. கமான் செஞ்சுட்டேரியோ, உன் வேலையை காட்டு. இந்த நண்டு பைய கிட்ட ஏதோ திறமை இருக்கு போல இருக்கு. ஆமா, உங்க பின்னாடி இருக்கே, என்ன அது? இப்ப போ. நான் ஜெயிச்சிட்டேன். சஜிட்டேரியோ, அது எப்படி நடந்துச்சு? நடந்துச்சா? இப்ப தோத்தவனை அடிச்சு தூக்கலாமா? ஓ மேட் கேஷர். சஜிட்டேரியோ. ஜிங்கா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மன்னிச்சிரு ஜிங்கா, நான் வந்து. கவலைப்படாத, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல கேண்டா. உன் நண்பர்களை காப்பாத்த நீ அந்த மாதிரி முடிவெடுத்தது சரிதான். தேங்க்ஸ் ஜிங்கா. ஓ, இவன் தான் அந்த ஜிங்காவா? நண்டு பசங்களா? காட்டுல நான் பார்த்த நண்டு பைய பென்கே உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். பேங்கே சொன்னா? சரி, நீ யாரு? நான் ஒரு வினோதமான பிளேடர், டெட்சுயா மா டரகானி. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பத்துக்கிட்டு வரும். உங்க 2 பேரோட பேவையும் நான் சுக்குநூறு ஆக்க போறேன், புரியுதா? வந்து போட்டி போடுங்க. இல்ல, தேவையே இல்ல. என்ன சொல்ற நண்டு பையா? நான் பிளேடர்ஸ் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம பிளேட காயப்படுத்துறவன் பிளேடரே கிடையாது. சரி கேண்டா, வா நம்ம போலாம். நீ சொன்ன சரிதான். நான் மெடோகாங்கிற பேரை சொன்னா நீ உன்னோட மைண்ட மாத்திக்குவியா? இப்ப அவ எங்க இருப்பான்னு உனக்கு தோணுதா பொடி பையா? என்ன நீ மடக்காவை என்ன பண்ண? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? அவளை இந்த மாதிரி இடத்துல ஸ்டேடியம் வேற இருக்கா? இது ஏதோ பார்க்க நண்டு ஓடு மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியும் பொடி பையா. என்னோட மேட் கிராஷர் கிராப் கன்சல்டேஷன் உள்ளது. எனக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஸ்டேடியம் தான். உனக்கு தோணலையா பொடி பையா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? போட்டிக்கு ரெடியா? எப்பவோ ரெடி. அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கட்டும். ஜிங்கா ஜெயிச்சிட்டா அவளை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் தானே வேணும்? ஆமா, ஆனா யாரோட பாயிண்ட் தெரியுமா? உன்னோட பெகாசஸ நான் அடிச்சு நொறுக்கிற வரைக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் தேவைப்படுமோ அத்தனை பாயிண்ட்ஸ். நடுங்குதா? நெத்தியடி சொல்லியடி. Go Pegasus! கிராபி. என்னாச்சு இங்க? அவ்வளவுதான், ஜிங்கா ஜெயிச்சிட்டான். இப்ப நீ மடோக்காவை திருப்பி கொடுக்கணும். ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே நீ ஒரு திறமைசாலிதான். இப்போ நடுன்னு நாம 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? 2வது ரவுண்டா? இது பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச். யாரு 2 போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு, புரிஞ்சுதா? ஆனா இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட என்ன ஒதுங்கி போலாம் நினைக்கிறியா? நீ தைரியசாலி நினைச்ச இல்லையா?
நான் பேசும்போது நான் சொன்னனே. யோ நீ ஆல்ரெடி தோத்துட்ட. ஓகே, முதல் ரவுண்ட்ல தோத்துட்டேன். ஆனா இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல. அத பத்தி நீ இதுக்கு முன்னாடி சொல்லல. நான் என் மைண்டுக்குள்ள சொன்ன விஷயத்த நீங்க கேட்கலையா? அப்படின்னா நீ வாயை திறந்து சொல்லல. மைண்ட் வாய்ஸ படிக்க கத்துக்கங்க. என்ன நீ உனக்கு மடோகாவை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? கிராபி, இது 2வது பேட்டில். 3 2 1 நெறியடி சொல்லியடி. இத ஒரே அடியில தூக்குறேன். பெகசஸ் ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக். கிராப்ஸா இந்த பக்கம் நொறு. ஜாகிரதை பெகசஸ். அங்க கிரிப்பே இல்ல, அது வழுக்குது. கிரிப்பான இடத்தை பிடி பெகசஸ். அவ ரொம்ப மோசமா சண்டை போடுறான். இவ்வளவு நண்டுகள் இங்க இருக்குன்னு யாராவது எதிர்பார்த்திருப்பீங்களா? இயற்கை என்னென்னலாம் அற்புதமா விளையாடுதுல்ல. இது இயற்கையோட விளையாட்டுல உன்னோட விளையாட்டு. இப்ப எனக்கு இது தவிர வர வழி இல்ல. எல்லாத்தையும் தாக்க ஆரம்பி பெகசஸ். என்ன? என்னால நம்ப முடியல. பேச முடியாத இந்த அப்பாவியான குட்டி குட்டி நண்டுகளையா நீ தாக்க போற? நீ பச்சையா நடிக்கிறேன்னு தெரியுது. என்ன யோசிக்கிற? நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு 1ல ஜெயிச்சிருக்கோம், 1ல தோத்துருக்கோம். புரியுதா? நான் தோத்துட்டேனா? உண்மையிலேயே இது நடந்துச்சா? நான் நிஜமாவே தோத்துட்டேனா? அவன் நண்ட வச்சு நம்மள ஏமாத்துறான். இது நியாயமே இல்ல. இதெல்லாம் கணக்குலயே வராதியா? அதெல்லாம் முடியாது. போட்டியில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால இப்ப 1ல ஜெயிச்சிருக்கோம், 1ல தோத்துருக்கோம். இது நல்லா இருக்கு. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். ஜிங்கா, நான் இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. இந்த வாட்டி நான் தோக்கவே மாட்டேன். கிராபி, தட்சுயு வாட்டர் ரகானி பேட்டில் பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹேய், வலிக்குதுன்னு சொன்னல்ல. நிறுத்து. அவுட். போதும், வலிக்குது. 3வது ரவுண்ட் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? ஜிங்கா, உன்னால ஜெயிக்க முடியும். நாங்க உன்னை நம்புறோம். அவன தோக்கடி. கம் ஆன் ஜிங்கா. ஓகே பசங்களா, இத நான் பாத்துக்கிறேன். பாருப்பா, சின்ன பசங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதால என்ன ஜெயிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, இவங்களாலதான். இவங்கள மாதிரி நண்பர்கள் கூட இருந்தா ஒரு பிளேடரோட பவர் 2 இல்ல 3 மடங்கு அதிகமாகும். ஜிங்கா, அதுதான் இந்த பே பிளேடோட பவர். நீ சொல்றது தவறு. ரொம்ப தப்பு பண்ற. ஃப்ரெண்ட்ஸ்னாலே எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஃப்ரெண்ட்ஸ்ங்கற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ்ங்கறவங்கள பத்தி நினைக்கவே கூடாது. என்னோட மேட் கேஷரை நல்லா பாரு. என்னப்பா அதுல ஏதோ மூஞ்சி வரைஞ்சிருக்கு. என்னால அந்த சோகத்தை எப்பவும் மறக்கவே முடியாது. அந்த சோகத்தையும் சரி, அந்த கோபத்தையும் சரி. மறுபடியும் நான் தோத்துட்டேனா? உண்மையிலே நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கசன். எனக்கு இதுல ஆச்சரியம் இல்ல. ஏன்னா கிராமத்திலே நம்பர் 1 நீ தானே. நீயும் பிராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆனவனா வந்துருவட்டார கேணி. உன்ன மாதிரி எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு நீயே எனக்கு சொல்லிக் கொடு. கண்டிப்பா நண்பா, உனக்கு சொல்லி தராம நீயும் நானும் சிறந்த நண்பர்கள்னு உனக்கே தெரியும்ல. ஆமா. உங்க 2 பேர்ல யாரு ஆக்கசன்? இந்த கிராமத்துல அவன் தான் நம்பர் 1 பிளேடர்னு கேள்விப்பட்டேன். என் பேரு டெராபா. ஒரு போராளி மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு பிளேடர். டொராபாவா? இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கனே. இவன் எதிரிகளை சுக்குநூறு ஆக்கிடுவானா? ஆக்கசன், அவனுக்கு என்ன ஆச்சு? உங்க 2 பேர்ல யாரு ஆக்கசன்? என்னது? ஆக்கசன் பயப்படுறானா? என்னோட நண்பன் ஆக்கசன் இப்படியா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் அது. ஓ, அது நீதானா? அப்ப போட்டிக்கு தயாராகு. உன்னோட திறமையை காட்டு மேட் கேஷர். ஜாக்கிரதை. இதோட உன்னை முடிச்சிடுற. இல்ல, நான் ஜெயிச்சிட்டேன். தோக்கடிச்சிட்டேன். என் பேப்ளேட காப்பாத்துறது கூட எனக்கு திறமை இல்ல. அன்னைக்கு மேட் கேஷருக்கு ரொம்ப மோசமா அடிபட்டுச்சு. ஆனா பரவாயில்ல,
இது எல்லாமே என்னோட நண்பனுக்காக தானே. அவனுக்கு ஒண்ணும் ஆகலனாலே எனக்கு போதும். ஆகாசன், ஒரு நண்பனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆகும்னு இப்ப புரிஞ்சுதா? ஆகாசன் என்ன அன்னைக்கு தனியா அங்க விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த நட்புங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். அதுக்கப்புறம் எனக்குள்ள உருவான விஷயம்தான் கிராபி. கிராபி கிராபி. TeamWorldTamil.blogspot.com. அந்த டொரோபோவை நான் தன்னந்தனியா தாக்குனேன். நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடு, நம்ம நண்பர்கள் தானே. அதை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே நான் மறந்துட்டேன். வட்டரகானே, இதெல்லாம் எனக்கு வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நான் சொல்றது சரிதான மேட் கேஷர்? அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா பேபையும் சுக்குநூறு ஆக்கணும்னு நினைச்சேன். நடுங்குதா? யா, இதுதான் என்னோட பழி வாங்கும் நேரம். ஓகே நண்டு பசங்களா, ஆரம்பிக்கலாமா? ஆன் 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. நான் உன்னோட எண்ணத்தை மாத்துறேன். நட்பை பத்தி நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது தப்புன்னு நான் உனக்கு காட்டுறேன். கேக்குறதுக்கே நல்லா இருக்கே, ஆனா அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அதுக்கு நீ என்ன ஜெயிச்சாகணும். அதுக்கு நான் விட மாட்டேன். பர்ஃபார்மன்ஸோட டிப் இப்ப திடீர்னு மாறிடுச்சு. ஆனா ஏன் இவ்வளவு ஹைட்டா இருக்கு ஜிங்கா? இவ்ளோ ஹைட் இருந்து அதால அட்டாக் பண்ண முடியாதே. அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அடுத்து என்ன? கிராபி. இது என்ன? பெகசஸ். ஓ, இப்ப புரியுது. அவனோட பே ஹை பொசிஷன்ல இருக்கிறதுனால சேரால அது பாதிக்கப்படாது. பெகசஸ் கூடிய சீக்கிரம் நிக்க போகுது. அதுக்கு சேருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். கிராபி. இப்ப நான் என்ன பண்ணணும்? பிரயோஜனம் இல்ல. நண்பர்கள் உற்சாகப்படுத்தினா போட்டியில ஜெயிக்கிறதுலாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமே கிடையாது. இப்போ நாங்க என்னதான் பண்ணணும்ன்ற இப்ப புரியுது. அது புயல் மாதிரி இருக்கு. புயல் மாதிரி. ஜிங்கா, கேயாவோட ஸ்பெஷல் மூவ் ஞாபகம் இருக்கா? யோயோவோட மூவா? லைன் கேல் ஃபோர்ஸ் வால். தேங்க் யூ கேண்டா. பெகசஸ், நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. மாட்டிக்கிட்ட. என்ன நடக்குதுங்க? கலக்கு ஜிங்கா. கம் ஆன் பெகசஸ், டொர்னாடோ விங். என்ன 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 சேரு எல்லாமே என்ன? இப்ப தாக்கு பெகசஸ். போய் இடத்துல நான் இருந்தா அப்படி பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் தோத்தா மடவுக்கா எங்க இருக்கான்னு நான் சொல்லவே மாட்டேன். என்ன சொன்ன? நான் தான் சொல்றேன்ல, இவன் மாத்தி மாத்தி பேசுறான். சரியான பச்சை பொய்க்காரன். நீ என்ன பேசுறன்னு எனக்கு சரியா கேட்கல கண்ணா. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க நண்டு பசங்களா? என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னது மடோகாவா? இது பென்கே. ஜிங்காவை பத்தி இவன் கிட்ட நீதான் சொல்லி அனுப்புனியா? இல்ல கேட்டா கத்தாத, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. பென்கே தான் என்ன காப்பாத்துனது. என்ன என்ன காப்பாத்தனா? அவுச்! எத்தனை வாட்டி என்ன கடிப்பீங்க? பென்கே. ஆனா ஏன் பென்கே? அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பே பேட்டில்ங்கிறது நியாயமா விளையாடுறது. ஆனா இந்த நண்டு பைய விளையாடுனது எனக்கு பிடிக்கல. என்னையே ஏமாத்திட்டா. பென்கே. பென்கே, நீ சொன்னது கேட்டியா? நான் எதையும் கேட்கல. நான் எதையும் கேட்கவும் மாட்டேன். இப்போ வேலையை காட்டு ஜிங்கா. ஓகே, நம்ம ஷோக்கு போலாமா டகானி? என்ன? கோ!
இது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. விச்சகானி, நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என் நண்பர்கள் என் கூட இருக்கிறதுனால தான். நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தப்பான எண்ணத்தெல்லாம் ஓரம் கட்டி வை. பே பேட்டர்ன்றது பழி வாங்குறது கிடையாது, ஜாலியா விளையாடுறது. இதை இப்படி பாரு. அது சிரிக்குது. ஆமா, அதே மாதிரி நீயும் சிரிக்க கத்துக்கணும். ஃப்ரீயா இருக்கும்போது கடைக்கு வா. நான் மேட் கேஷாவை மெயின்டைன் பண்ணி சரி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ நாசம் பண்ண எல்லா பேஸ்க்காகவும் சாரி கேட்கணும். ஓகேயா? அங்க பாருங்களேன், ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இல்ல. ஆனா அங்க எதுவுமே இல்லையே. ஓடி போயிட்டான். கிராபி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறதுலாம் என்னோட லைஃப் ஹிஸ்டரியிலே கிடையாது. நான் பழி வாங்க பிறந்தவன், பழி வாங்கியே தீருவேன். கண்டிப்பா பழி வாங்குவேன். பை பை, see you. முடிஞ்சா வந்து இந்த மாதிரி பேசுற ஒருத்தனை இனிமே பார்க்கவே கூடாது. எனக்கு அப்படிதான் தோணுது. விடு, மடோக்கா தப்பிச்சிட்டால. ஆமா, என்ன பத்தி கவலைப்பட்டதுக்கு தேங்க்ஸ். சரி இருக்கட்டும். பென்கே எங்க? பென்கே, ஜிங்கா கானே, என்ன தேவையில்லாம நிறைய விஷயம் நீ யோசிக்க வைக்கிறா. போ 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 போ.